SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆதரவளிக்காதவர்கள் பதவி விலகுங்கள், ஜனாதிபதி அதிரடி. இலங்கை சுற்றுலாத்துறை வருவாயில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி. ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல். லொரி மீது வேன் மோதி கோர விபத்து, இந்தியர் பலி. 3 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள கணிப்பு வெல்லப்போவது யார்? தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத தனிநபர்கள் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது எனவும் தமது தீர்மானங்களை எதிர்க்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக ஜனாதிபதிக்கு ஆதரவானவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள சுதந்திரம் அளித்து கருத்து வேறுபாடுள்ள உறுப்பினர்களை நீக்குமாறு கோரிக்கை விடுவித்துள்ளார். மேலும் இந்த மேன்முறையீடுகளை அடுத்து உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் 4 இராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் சுற்றுலாத்துறையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் சுற்றுலாத்துறையினூடாக 282.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. எனினும் கடந்த ஜூலை மாதத்தில் சுற்றுலாத்துறையினூடாக 328.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது. எனவே ஜூலை மாதத்துடன் ஒப்பிடும்போது ஆகஸ்ட் மாதத்தில் வருவாய் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதேவேளை இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஆகஸ்ட் 2024 $5,954 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக சமீபத்திய தரவுகள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தாக்கப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதிவான் திலின கமகேயின் உத்தியோகபூர்வ அலுவலகத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடந்த 2ஆம் தேதி கொழும்பு நீதிவான் அலுவலகத்தில் மிகவும் ரகசிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கேண்டி பிரதேசத்தில் வசிக்கும் முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அந்த அதிகாரியின் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீசார் நீதிவானிடம் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ள நீதிவான் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்து ஆஜர்படுத்துமாறும் தெரிவித்துள்ளார். பொலனறுவை ஜெயந்திபுர 23ஆம் தூண் பகுதியில் வேன் லொரியின் மோதியதில் இடம்பெற்ற கார் விபத்தில் இந்திய பிரஜைகள் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பொலனறுவையிலிருந்து மின்னேரியா நோக்கி பயணித்த வேன் அரிசியை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்று வீதி ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் உட்பட இந்திய பிரஜைகள் இந்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய வந்தவர்கள் எனவும் அவர்கள் தங்குமிடத்துக்கு செல்லும் போது இந்த விபத்து சமூகம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வேகமாக வந்த வேன் லொரியின் பின்புறம் மோதியதில் சாரதி இருக்கையின் அருகில் அமர்ந்திருந்த 2 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 4 பேர் இந்தியர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது சாரதி உட்பட அனைவரும் படுகாயங்களுடன் பொலனறுவை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 3 மில்லியன் முட்டைகள் இந்த வார இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன. இதுகுறித்து இலங்கை அரசு வர்த்தக பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் கூறியதாவது, கொள்முதல் பணிகள் நிறைவடைந்து முட்டை இறக்குமதிக்கான விண்ணப்பங்கள் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் முட்டையை $40 வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் முதல் கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என கணிப்பொன்று வெளியாகியுள்ளது. தேர்தல் நாஸ்டடாமாஸ் என்று அழைக்கப்படும் பேராசிரியர் ஒருவர்தான் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா பல்கலை பேராசிரியரான ஆலன் லிமேன் என்பவர் ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்து துல்லியமான கதிப்பதால் ஜனாதிபதி தேர்தல் நாஸ்டடாமாஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் 1984ஆம் ஆண்டு டொனால்ட் ரீகன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என்று கணித்து முதல் தொடர்ச்சியாக அவர் தேர்தல் முடிவுகளை சரியாக கணித்து வருகிறார். இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பது குறித்து தனது கணிப்பை வெளியிட்டுள்ளார். 13 காரணிகளின் அடிப்படையில் தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் என்று கணிக்கும் ஆலன் கூறியதாக, இம்முறை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கும் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் முதல் கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவார் என கணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதரவளிக்காதவர்கள் பதவி விலகுங்கள், ஜனாதிபதி அதிரடி. இலங்கை சுற்றுலாத்துறை வருவாயில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி.
ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தகவல். லொரி மீது வேன் மோதி கோர விபத்து, இந்தியர் பலி. 3 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியாகியுள்ள கணிப்பு, வெல்லப்போவது யார்?